ஹாய் விவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப கஞ்சமாக இருப்பார், கஞ்சத்தனத்தோடு இருப்பார். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து டெய்லரு. அவரும் வந்துட்டு இவருக்கு நிறைய துணியெல்லாம் தைச்சி கொடுத்துருக்குறாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னாக்கா, அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும், இவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதில் வந்து முதல்ல வந்துட்டு அந்த டெய்லர் வந்து உடம்பு சரியில்லாமல் வயது முதிர்வு காரணமாக இறந்துடுவார். அப்புறம் இவரும் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் படுத்தே இருப்பார். அப்போ வந்து அந்த டெய்லரோட பேரன் வந்து கேட்பாராமா, தாத்தா, என்னோடய தாத்தா இந்த ஊசியை விட்டுட்டு போயிட்டாரு, இதை வந்து நீங்கள் மேலோகத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்களாம். இவர் வந்து சரிப்பா அப்படின்னுட்டு அந்த எங்கே வைக்கலாம், பேக்கெட்டில் வைக்கலாமா அப்படின்னு பார்ப்பாரு. பேக்கெட்டில் வச்சா நம்மளை எரிக்கும் போது சேர்த்து எரிச்சிடுவாங்க, அப்போ வேறு எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருப்பார். அப்போ நாம் வந்து மேலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாம் செஞ்ச அருள் தான் இருக்கும், இந்த பொருட்கள் எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த செல்வந்தர் வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதனால் நாம் வந்துட்டு பொருட்செல்வத்தை விட அருள் செல்வத்தை தான் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அழியாத செல்வம் அருட்செல்வம் மட்டுமே. தேங்க்யூ விவர்ஸ்.